ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குழந்தைகள் பிறந்தார்கள். முதலில் பிறந்தவன் காயின். அவள் கர்த்தரின் உதவியால் நான் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு அந்த பெயரை வைத்தாள். பின்னர் அவனுடைய தம்பி ஆபேல் பிறந்தான். காயின் நிலத்தை பயிரிடும் விவசாயியாக இருந்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனாக இருந்தான். காலம் கடந்த பின் காயின் தன் நிலத்தில் விளைந்த பயிர்களில் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அதேபோல் ஆபேலும் தன் மந்தையில் இருந்த கொழுத்த ஆட்டில் ஒன்றை எடுத்து அதை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினின் காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் காயினுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினிடம், நீ ஏன் கோபப்படுகிறாய்? உன் முகம் ஏன் மாறியுள்ளது? நீ நன்றாய் செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அது உன்னை ஆள விரும்புகிறது. அதனால் நீ அதற்கு மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று எச்சரித்தார். ஒரு நாள் காயின் தன் தம்பி ஆபேலிடம், நாம் வயலுக்கு செல்லலாம் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் வயலில் இருந்தபோது காயின் தன் தம்பி ஆபேல் மீது எழும்பி அவனை கொன்றான். இது மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலையாகும். பின்னர் கர்த்தர் காயினிடம், உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு காயின், எனக்கு தெரியாது, நான் என் தம்பியை காக்கிறவனா என்று பொய்யாக பதிலளித்தான். அப்போது கர்த்தர், நீ என்ன செய்தாய்? உன் தம்பியின் இரத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்போது நீ சபிக்கப்பட்டவன். பூமி இனி உனக்கு விளைச்சலை தராது என்றும் நீ பூமியில் அலைந்து திரிபவனாக இருப்பாய் என்றும் தீர்ப்பளித்தார். காயின், என் தண்டனை மிகவும் கடுமையானது. இன்று நீர் என்னை நிலத்திலிருந்து துரத்துகிறீர். என்னை காணும் யாவரும் என்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்தான். ஆனாலும் கர்த்தர், யாராவது காயினை கொன்றால் அவன் 7 மடங்கு தண்டனை பெறுவான் என்று சொல்லி காயினுக்கு ஒரு அடையாளம் வைத்தார். இதனால் யாரும் அவனை கொல்லாதபடி பாதுகாப்பு அளித்தார். பின்பு காயின் கர்த்தரின் சந்நிதியில் இருந்து வெளியேறி ஏதேன் தோட்டத்தின் கிழக்கே இருந்த நோத் தேசத்தில் குடியிருந்தான். அவன் மனைவியுடன் வாழ்ந்து ஏனோக் என்ற மகனை பெற்றான். காயின் ஒரு நகரத்தை கட்டி தன் மகனின் பெயரை அந்த நகரத்திற்கும் வைத்தான். பின்னர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இன்னொரு மகன் பிறந்தான். அவனுக்கு சேத் என்று பெயர் வைத்தார்கள். ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு இன்னொரு சந்ததியை தந்தார் என்று ஏவாள் சொன்னாள். சேத்துக்கு பிறகு ஏனோஸ் பிறந்தான். அந்த நாட்களில் மனிதர்கள் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.